இந்த ஒத்தடி பாதையே போனா ஒரு பெரிய பாறை வரும். அந்த பாறையை கடந்தா கொய்யா தோப்பு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இதெல்லாம் கடந்து போனா தூரத்துல ஒரு அரண்மனை தெரியும். அது யாரோட அரண்மனை தெரியும்? உன் அண்ணனோட அரண்மனைமா. நாங்க சொல்லலங்க கதிராஜ் மாதிரி அவர் அரண்மனைன்னு சொன்னது வருத்தமாயி போச்சான். இவ்வளவு அக்கறை இருக்கிறாரு, 7 குழந்தை பிறகு சொல்ல போய் பார்த்திருக்கணும். சரிங்க. சிறு வயதில அண்ணன் தங்கையை ஓடி விளையாடி அரண்மனை. அம்மா அந்த அரண்மனைக்கு சென்றார். குழந்தை பசியோடு வாடுது. அண்ணி உங்க உபசரிப்பாங்க. தேங்காய் மாங்காலாம் இருக்கும். வேட்டையாட வேண்டும், தர்ம வேட்டையாகவே ஆட வேண்டும். என் பொண்டாட்டியாண்ட சொன்னேன். நான் சொன்னேன், நானும் இந்நாட்டு மன்னர காடகத்துக்கு போறேன் வேட்டையாட. அதனால் ஒரு மாசம் ஆகும் நாங்க வர. ஒரு மாசமா? சாப்பிடுறதுக்கு எதனா பொருள் என்ன? உன் மனைவியிடம் சாப்பாடு கட்டி கொடுத்தாச்சு. என்ன சாப்பாடு அது? உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன சாப்பாடு? புளியாறு வேற. அட யார் அவன்? புளியாறு வேற. புளியோதரை பாவிய. பாதூர் தோர கிடையாது. அது வானாவா? என்னண்ட பார்க்க சூப்பர் சாப்பாடு. என்ன சாப்பாடு அது? யமன் சாதம். லெமன் சாதம்டா. லெமன் சாதம்டா. யமன் சாதங்க. லெமன் சாதம். செய்ய சொல்லியே சாப்பிட்டா அது லெமன் சாதம். அது ஒரு 4 நாள் ஆச்சுன்னா அது யமன் சாதம். அப்படியா? அது நீதான் சாப்பிடணும். அப்புறமா வெட்டிக்காருக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடா? தெரியாது. தெரியலையா? ஐஸ் பிரியாணி. அது ஐஸ் பிரியாணி. நான் சொல்றேன் நீ வாடா. டேய் பா ஐஸ் பிரியாணின்னா என்ன? என்ன? நாடகம் நம்ம 18 பேர். ஆமா. நம்ம 18 பேருக்கு சாப்பாடு செஞ்சிருப்பாங்க. ஆமா. 18 பேருமா அம்மா கையில துணிட்டு இருப்போம். நம்ம ஒரு ஆள் தான் சாப்பிடுவா. அம்மா தோச்சு நம்ம 18 பேருவா சாப்பிட்டு இருப்போம். இப்ப மீதி இருக்கும் மண்டபத்துல. ஆமா. எப்படி இருக்கான்? தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கான்? ஐஸ் ஜில்லுன்னு இருக்கும். கை வச்சா ஜில்லுன்னு இருக்கும். ஆமா. அதான் ஐஸ் பிரியாணி. காணுக வந்து விட்டோம். மிருகங்களை வேட்டையாட வேண்டும், தர்ம வேட்டையாகி ஆட வேண்டும். அது என்ன தர்ம வேட்டை? நம்மை பார்த்து எதிர்த்து வரும் மிருகத்தை நாம் வேட்டையாட வேண்டும். நம்மை பார்த்து பயத்தோட மிருகத்தை ஒருபோது வேட்டையாடக்கூடாது. தர்ம வேட்டை. குரங்கு சாகடி
கிளம்புடா பாவி. உனக்கு திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பின்பு ஒரு குழந்தையானது பிறந்தால் அந்த குழந்தை எப்படி திரும்ப பிறகு குரங்காதாண்டா பிறக்கும் பாவி. ஆமாண்டா கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தை பார்த்தா குரங்கு மேல பிறக்கும். நம்ம இல்ல நீதான். ஆமாண்டா ஆமாடா. இறந்து விட்டால் குழந்தை குரங்காதாண்டா பிறக்கும் பாவி. குரங்கு முகமாக இருக்கும். ஆமாண்டா. அந்த குரங்க உயிர்ப்புக்கு செய்யற பாவி. கல்யாணம் பண்ணாதாங்க குழந்தை பிறக்கும். நான் படிக்கவே மாட்டேன். குரங்கு மாதிரி பிறக்க முடியாது, அதனால படிக்கவே மாட்டேன். குரங்கு மாதிரி அடிக்காதுங்க ஐயா. எதை செய்தி விட்டுடு, நாளைக்கு பார்த்து. அவன் சிரிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏதுக்குது இந்த கானகத்திலே தலைவரி கோலத்தோடு 7 பிள்ளைகளோடு ஏறுவது பெண்மணி அழைத்து கொண்டு செல்கின்றாள். பாவம் யார் என்று தெரியல. கொடிய மிருகங்கள் இருக்கிற காட்டுல ஐயா யாரா வெறும் பொருக வந்திருப்பாங்க. யார் அவன்? பார்ப்பதற்கே பாவமாக இருக்கிறது. முகமா தெரியவில்லை, இரும் சொந்தி விட்டது. அந்த பெண்ணின் முகமா தெரியவில்லை. யார் என்று பார்க்கலாம். ஓடிவா ஓடிவா ஓடிவா. அடுத்தவனுடைய தாய்மகன் விடுதான். அங்கு சென்று இவங்களுடைய பஸ்தெல்லாம் நீங்க போட்டு சொல்லப்பா. ராஜா எப்படி பாராட்டிட்டு போறேன். என் தாய் வீட்டுக்கு வழி தெரியாம இந்த காலகத்துல அவங்களை இழுத்தடிக்கிற நடைய சொல்லுங்களா. ராஜா என் அருமை பால நடந்து உங்களுடைய கால்கள் எல்லாம் சோர்ந்து போயிடுச்சு. இதற்கு மேற்பட்டு உங்களால நடக்க முடியல. இந்த மரத்தடியில பறித்து
பெண்ணின் அருகே வந்து விட்டோம். இப்ப எங்க வந்துக்கிறோம் சேத்தா? எங்கடா? பழம் உண்டி கூத்தார வந்துக்கிறோம். காடுகள் வந்து விட்டோம் கரையிலே. அந்த பெண்ணின் முகமா தெரியவில்லை, முகமோ சூழ்ந்து விட்டது. அந்தி சாய நேரம் யாருமே தெரியவில்லை. அந்த பெண்ணை யாருமே கேட்க வேண்டும். அம்மா ஏழை பிள்ளையோட நீ வந்திருக்கின்றாய். யாரம்மா நீ? உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கின்றது அம்மா. ஐயா, யாருன்னு கேட்கிறீங்களே ஐயா? அஞ்சு சாய்ந்து விட்டது. இந்த கானகத்தில் 7 பிள்ளைகளுடைய தாயமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றாயே. ஆண்கள் வருவதற்கு அஞ்சுவார்கள். பெண்ணானவள் தன்னன் தரவில் இருக்கின்றாயே. இதை யாருன்னு கேட்கிறீங்களா ஐயா? யாரம்மா நீ அம்மா? ஏ துயரத்தாயோ ரத்தாயோ ஐயா என்னுடைய துயரத்தையோ என் கஷ்டகாலத்தை நான் என்னன்னு சொல்லுவையா? ஒரு மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து விட்டால் சில காலம் இன்பத்தில் வாழலாம், சில காலம் துன்பத்தில் வாழலாம் அம்மா. இன்பமும் துன்பமும் வாழ்க்கை இல்லை அம்மா. கஷ்டமும் நஷ்டமும் தன்னை தனிமையிலே 7 பிள்ளைகளும் இந்த கானகத்தில் வந்திருக்கின்றாய். உன் நாடு ஏதம்மா? உன் ஊரு ஏதம்மா? என்னுடைய நாட்டின் பெயரை கேட்கின்றேன் ஐயா. பாவி நான் என்னவென்று எடுத்திருப்பேன் ஐயா. ஐயா ஈசன் விஸ்வாச அந்த பெண் என்ன உரைக்கின்றால் பார்த்தாயா? காசிமா நகரம் என்று உரைக்கின்றாலே. காசிமா நகரத்தில் தங்கல்லவா வாழ்கின்றதா பாவி. பக்கத்துல இருக்கிற மலையனூர் அது மட்டும் தான மலையனூர். திண்டிவனம் பக்கத்துல ஒரு மலையனூர் இல்ல. அப்படி என்றால் காசி நாடு தங்கச்சி வாழக்கூடிய நாடு. இது எந்த நாடோ? எத்தனை நாடு இருக்கணும். அப்படி என்றால் கணவன் பெயர் யாரு எனக்கு? அம்மா காசிமா நகரம் கணவர் பெயர் என்ன அம்மா? ஐயா என்னை தொட்டு தாலி கட்டினாரு. என்னுடைய கணவர் பெயர் கேட்கிறார் ஐயா. உண்மைதான் அம்மா. ஐயா காவலா அந்த பெண் என்ன உரைத்தாள்? அந்த பெண்ணின் கணவர் பெயர் காசிராஜன் உரைத்தாளே. காசிராஜனாலே என் தங்கை தானே கணவர் மனம் முடித்திருக்கிறீர்களா?
பருத்தி கூட போறதுட்ட நடராஜன் ஒரு ஊர்ல 4 பேர் இருப்பான். முன்சாமின்னு 3 பேர் இருப்பான். நாராயணன் 400 பேர் இருப்பான். இதெல்லாமா ஒரு கதை? குழந்தை பேர் என்னன்னு கேளு. அப்படியா? ஆமாம், உன் பெயர் என்னம்மா? இந்த பாயோட பேரு கேக்குறீங்களா ஐயா? ஐயா பாவி என்னையே எனக்கு வாரி கொடுத்தண்ணா, எனக்கு சீரி கொடுத்தண்ணா. அம்மா தங்கா வாரி கொடுத்தியண்ணா. நான் 7 மக்களை பெற்று வந்து பார்த்திருக்க கூடாதண்ணா. என் பிள்ளைகள் பிறந்த செய்தி கேட்டவுடனே அண்ணா யானை மீதும் குதிரை மீதும் பொண்ணு பொருளை வாரி வாரி கொடுத்து அண்ணா. நான் ஒரே ஒரு தங்கச்சி 7 மக்களை பெற்றிருக்கிறேன். என் தங்கச்சி 7 பிள்ளைகளை பெற்றிருக்கிறான். என் தங்கச்சி நான் சிறிய வயதுல திருமணம் அடிச்சு கொடுத்தனேன். அப்ப போல தங்கச்சி முகத்தை கூட என்ன பார்க்கலையே. என் தங்கச்சி எப்படி இருக்கிறான் என்ன வருவனும் வந்து பார்த்திருக்க கூடாது அண்ணா. நீ என்ன பார்க்க வருவேன்? நான் 7 மக்களை பத்தி என் பிள்ளை நீ பார்க்க வந்திருக்க கூடாதா? அதிகார பாவி என் கூட பிறந்தவன் இருப்பாது இப்ப நினைச்சேன். என்ன அனாதையா விட்டுட்டு என்ன நான் 7 மக்களை பத்தி வருவனும் வந்து பார்த்திருக்க கூடாதண்ணா. 12 வருடமா என்னுடைய நாடு பஞ்சமாகி நான் பெற்றிருந்த பிள்ளைகள் உண்ண உணவில்லாத உடுத்த விட இல்லாம அம்மா பசி அழுகுறாங்க. நான் பெற்ற பிள்ளைங்க சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. நான் பிறக்கும்போதே தாய் தம்பி இருந்த பாருண்டா என் கூட பிறந்தவன் ஆதரிப்பான் இருந்துட்டேன். நீ ஏன்னா விட்டுட்டு இந்த பாவிக்கு சத்தியத்தை காத்து நின்று உத்தமி பிள்ளையும் சந்திரமதி சத்தியத்தை காத்து வந்த உத்தமி பிள்ளையும் பெற்ற சந்திரமதி நிலையானதே அண்ணா. சந்திரமதி நிலையானதே அண்ணா. சந்திரமதி நிலையானதே. சத்தியத்தை
சந்திரமதி நிலையானதே அண்ணா சந்திரமதி நிலையானதே இந்த மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. நான் கனவு கண்டது நிஜமாகி விட்டது. என் தங்கையை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டுமடா. ஐயோ ஐயோ அடவா. என் தங்கை பெற்ற செல்வங்களை பார்த்தாயடா. என் தங்கை பெற்ற செல்வங்களை பார்த்தாயடா. ஐயோ என் தங்கை பெற்ற செல்வங்களா. யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. ஒரே தங்கை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக யானை மீதும் குதிரை மீதும் எண்ணாத சீர்வரிசைகள் கொடுத்து 12 ஆண்டு கால பட்டத்தால் தங்கை பெற்ற செல்வங்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறது. தங்கா கலக்காதம்மா, இந்த அண்ணனை பார்த்து விட்டாய். கானகத்தில் உன்னை நான் பார்த்து விட்டேன். இப்போது நம் நாட்டுக்கு புறப்படும். நம் நாட்டுக்கு புறப்பட்டால் உனது அண்ணி அலங்காரம் இருப்பாள். உன்னை நன்றாக உபசரிப்பாளம்மா. நானும் உன்னுடன் வந்து விடுவேன். வந்து விட்டால் இந்நாட்டு மக்கள் எல்லாம் தங்கை வந்தால் இந்நாட்டு மன்னன் மிருகங்களை வேட்டையாடாமல் தங்கையுடனே வந்து விட்டான் என்று சொல்லால் தூற்றுவார்கள் அம்மா. இப்போது நாட்டுக்கு புறப்படுமா தங்கா? கலங்காதே நல்ல தங்கா. கலங்காதி நல்ல தங்கா கற்புள்ள எனது மங்கா தங்கா தங்கா கலங்காதி நல்ல தங்கா என் கற்புடைய எனது மங்கா அலங்காரி உனை கண்டால் உனை அன்புடனே உபசரிப்பாள் அம்மா. அலங்காரி உன்னை கண்டால் உன்னை அன்புடன் உபசரிப்பாள் நல்ல தங்கா தங்கா. நலம் காக்கும் நமது நாடே நீ தாராளமாய் சென்று வருவாய் அம்மா. தங்கா அம்மா, இப்போது நாட்டுக்கு புறப்படுமா. சிறு வயதிலே உன்னை திருமணம் செய்து கொடுத்து இந்த கானகத்தில் அழைத்துக் கொண்டிருக்கின்றாய். நாட்டுக்கு எனக்கு வயது தெரியவில்லை என்ன என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அம்மா. அம்மா, நாட்டுக்கு நான் வயது சொல்லி அனுப்புறமாடாய். என் தங்கை பாருடா. என் தங்கை உடன் பிறந்த தங்கை நல்ல தங்கா
திருமணம் செய்து கொடுத்தார். கானகத்திலே 7 பிள்ளைகளோடு அலைந்து கொண்டிருக்கிறது. தாம் வளர்ந்த அரண்மனை தெரியவில்லை, பிறந்த வீட்டுக்கு வரக்கூடிய வழி தெரியவில்லை. அழாதீங்க, இந்த பாவி நான் சொல்லி அழாதம்மா. இந்த ஒத்தடி பாதியே போனா ஒரு பெரிய பாறை வரும். அந்த பாறையை கடந்தா ஒய்யா தோப்பு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இதெல்லாம் கடந்து போனா தூரத்துல ஒரு அரண்மனை தெரியும். அது யாரோட அரண்மனை தெரியும்? உன் அண்ணனோட அரண்மனைமா. நாங்க சொல்லலங்க, கதிர அது மாதிரி அவர் அரண்மனைன்னு சொன்னது வருத்தமாயி போச்சான். இவ்வளவு அக்கறை இருக்கிறாரு, 7 குழந்தை பிறகு சொல்ல போய் பார்த்திருக்கணும். சரிங்க, சிறு வயதில அண்ணன் தங்கை ஓடி விளையாடி அரண்மனை. அம்மா, அந்த அரண்மனைக்கு சென்றா குழந்தை பசியோடு வாடுது. அண்ணி உங்க உபசரிப்பாங்க, தேங்காய் மாங்காலாம் இருக்கும். மாமா மாமா இந்த தாய்மாரின் ஜாடை இவனுக்கு அப்படியே இருக்கிறது. உனக்கு முயல் குட்டியா? உனக்கு முயல் குட்டி? இந்த குழந்தை தாங்க பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி நீ சாப்பிட்டே இல்லையாடா ராஜா? என்னப்பா 12 வருஷமா உப்பிச்சுக்கிறியப்பா? உனக்கு என்னப்பா வேண்டும்? சாப்பிட்டதுக்கு என்னப்பா வேணும்? சாப்பாடு. சாப்பாடு. நான் யாரு? மாமா. மாமா. அது யாரும் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. மாமா என்ன சாப்பாடு. சாப்பாடு தானா? போதுன்ற அளவுக்கு தலைவர் வாங்கி போட்டாங்க. சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பாடு தான் ஓடுமா. உனக்கு என்னப்பா ஓடணுமா? அனைவருக்கும் சாப்பாடு. உனக்குப்பா பசியோடு இருக்கிறதா பாவி? சாரப்பாம்பா சாப்பாடு. உனக்கு என்னப்பா வேணும்? காக்கா ஊட்டியா? இந்த வளத்தில் வந்து மிருகங்களை வேட்டையாடி வேண்டும். வேட்டையாடி விட்டு என் தம்பி நலமுடன் இருக்கிறாரா என்று என் மனைவி யாரும் முடியல.
எங்கம்மா வர எவன் தாய் இறக்க வராவா எவன் தாய் வரா டேய் அவளுக்கு என்னடா கொடுக்கல ஏன் 6 மணிக்கு வரணும் என்ன தரல பொங்கிம பூசணங்கள் இந்த வீட்டுக்கு மகாராணி நீ அவ வீட்டு பிறந்த பொண்ணு இத்தனை ஆண்டு காலமா வராத நல்லத்தக்கா வரா என்ன சொல்ல நான் செய்யறேன் நான் நன்றனா நீ என்ன செய்யறா இந்த அரண்மனையில எத்தனை வாயற்படி எத்தனை கதவு இருக்குது 108 ஜன்னல் 64 வாயற்படி பரவாயில்ல பச்சுக்கிற பொழுது எல்லா தீ போட்டுடா பையா எப்படி எப்படி தெரியுமா சத்தி கதை வடைடா சாத்தி கதவாடைடா கால் போட்டு பண்ணாடடா சாத்தி கதவாடைடா கெட்டாத